ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். தவேகாவில் இணைந்தார் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரன் தீவிர அரசியலில் இருந்து சில ஆண்டுகளாக ஒதுங்கியிருந்தார். இன்று திடீரென ஆளுங்கட்சியான தவேகாவில் இணைந்தார். பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தவேகாவில் ஐக்கியமானார். இவர் 1971ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பு, அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பின் தமிழக செயலாளராக இருந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார். மாநில துணை செயலாளராக இருந்த அவர் தனக்கு மாநில செயலாளர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார். ஆனால் அவரது எதிர்கோஷ்டியினர் வலுப்பெற்றதால் அவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் மகேந்திரன் இப்போது தவேகாவில் இணைந்துள்ளார். ஊழலை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கையை முதல்வர் விஜய் மக்களிடையே உருவாக்கியுள்ளார். சிவப்பு துண்டோடு தவேகாவில் தொடர்ந்து செயல்பட விரும்புகிறேன் என்று மகேந்திரன் தெரிவித்தார். தப்பியது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். தவேகா அரசு அதிரடி தடை. சென்னை நகரின் முக்கிய வெள்ள வடிகால் பகுதியாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பகுதி உள்ளது. இந்த இடத்தை அழித்து குடியிருப்புகள் கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியை ஒட்டியுள்ள பெரும்பாக்கத்தில் சுமார் 14.7 ஏக்கர் பரப்பில் பிரிகேட் என்ற நிறுவனம் 1250 வீடுகளை கட்டத் தொடங்கியது. இந்த நிறுவனத்துக்கு திமுக ஆட்சியின் போது மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் 2025 ஜனவரியில் நிபந்தனையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியிருக்கிறது. வீடுகள் கட்டும் பணிகளை தொடங்கும் முன் தமிழக அரசின் ஈர நில ஆணையத்திடம் உரிய அனுமதியை கட்டாயமாக பெற வேண்டும் என்று அந்த நிபந்தனை வலியுறுத்தியது. பிரிகேட் நிறுவனம் அந்த அனுமதியை பெறாமலேயே கட்டுமான பணிகளை தொடங்கியிருப்பதை தமிழக ஈரநில ஆணையம் நேரில் ஆய்வு செய்து கண்டறிந்தது. இந்த தகவல் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் கடந்த மே மாதம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பிரிகேட் நிறுவனத்துக்கான சுற்றுச்சூழல் அனுமதி இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் பச்சை கொடி காட்டிய சர்ச்சைக்குரிய திட்டத்துக்கு தவேகா ஆட்சியில் தடை போட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முடிவுக்கு அறப்போர் இயக்கம், பூவுலகின் நண்பர்கள் அமைப்புகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சென்னையில் திடீர் சூறாவளி, வெளுத்து வாங்கிய கனமழை, தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இன்று திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. கோயம்பேடு, மதுரவாயல், வானகரம், நெற்குன்றம், ராமாபுரம், வளசரவாக்கம், போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. கனமழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் பல இடங்களில் கடைகளின் பெயர் பலகைகள் காற்றில் பறந்தன. ஒரு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரம், பல்லாவரம், மீனம்பாக்கம், குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மாலை 4 மணிக்கு சூறைக்காற்றுடன் துவங்கிய கனமழையால் சென்னையில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சேலத்தில் இருந்து 72 பயணிகளுடன் சென்னை நோக்கி வந்த விமானம் மாலை 4:30 மணிக்கு தரை இறங்க வேண்டிய நிலையில் கடும் சூறைக்காற்று வீசியதால் விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டம் அடித்தது. அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் அந்த விமானம் திருப்பதி ஏர்போர்ட்டுக்கு திருப்பி விடப்பட்டது. ஜெய்ப்பூர், கொல்கத்தா, காசியாபாத், மும்பை, ஷீரடி, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து சென்னை நோக்கி வந்த விமானங்களும் தரையிறங்க முடியாத சூழல் நிலவியது. சென்னையிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு, விசாகப்பட்டினம், புனே, மும்பை, டெல்லி, ராஞ்சி, மைசூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல வேண்டிய 10க்கும் மேற்பட்ட பயணிகள் விமானங்கள் புறப்படுவதில் கால தாமதம் ஏற்பட்டது. புரோக்கர்கள் அலறியடித்து ஓட்டம். பதறும் ஆர்டிஓ ஆபீஸ் அதிகாரிகள். லஞ்சம் அதிகமாக புழங்கக்கூடிய துறைகளில் பத்திரப்பதிவுக்கு அடுத்து வருவது போக்குவரத்து துறை. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கவும் எஃப்சி பெறவும் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்டிஓ அலுவலகங்களை தேடி வருகின்றனர். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ரேட் என லஞ்சம் நிர்ணயிக்கப்பட்டு புரோக்கர்களால் வசூலிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக தொடரும் இந்த லஞ்ச நடைமுறையை இதுவரை எந்த ஆட்சியிலும் மாற்ற முடியவில்லை. இப்போது முதல்வர் விஜய் தலைமையிலான தவேகா ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஒருங்கிணைந்த முறையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரெய்டு நடத்தினர். மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகளில் 45 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் ஏராளமான அலுவலர்கள், ஊழியர்கள் கணக்கில் வராத பணத்துடன் பிடிபட்டுள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.
கோவை காந்திபுரம் மத்திய ஆர்டிஓ அலுவலகம், திருப்பூர் தெற்கு, தென்காசி, நாகர்கோவில், திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கரூர், கும்பகோணம், திருச்சி, செஞ்சி, சேலம், கந்தம்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், காரைக்குடி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி உள்ளிட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். போலீஸ் சோதனையை அறிந்த புரோக்கர்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். கடந்த வாரம் சார்பதிவாளர் அலுவலகங்களில் இதேபோல ஒரே நேரத்தில் சோதனை நடந்தது. பத்திரப்பதிவு துறைக்கு அடுத்து போக்குவரத்து துறையை நோக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை இறங்கியிருப்பது அதிகாரிகள் மத்தியில் பீதியை உண்டாக்கியுள்ளது. உத்தவ் சிவசேனா பூகம்பம், கட்சியை உதறிய எம்பிக்கள். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேயின் உத்தவ் சிவசேனா பிரதான எதிர்க்கட்சிகளில் ஒன்றாக உள்ளது. இக்கட்சிக்கு 20 எம்எல்ஏக்களும் 9 லோக்சபா எம்பிக்களும் உள்ளனர். கடந்த 2022 ஒருங்கிணைந்த சிவசேனா பிளவுபட்டது. கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை ஏக்நாத் ஷிண்டே கைப்பற்றினார். இதற்கிடையே ஆபரேஷன் டைகர் என்ற பெயரில் உத்தவ் டீம் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களை தங்கள் பக்கம் இழுக்கும் வேளையில் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேயின் சிவசேனா ஈடுபட்டுள்ளதாக சில நாட்களாக தகவல்கள் பரவி வருகிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் உத்தவ் தாக்கரே தலைமையில் சமீபத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 9 எம்பிக்களில் 6 பேர் பங்கேற்கவில்லை. மேலும் 16 எம்எல்ஏக்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களை பணம் தருவதாக கூறி தனி விமானம் மூலம் டில்லி அழைத்து சென்றுள்ளதாக சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே டில்லியில் இன்று உத்தவ் சிவசேனா கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. இதில் கட்டாயம் பங்கேற்கும்படி அனைத்து எம்பிக்களுக்கும் கட்சியின் லோக்சபா கொறடா அரவிந்த் சாவந்த் உத்தரவு பிறப்பித்தார். கூட்டத்தை புறக்கணிக்கும் எம்பிக்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருந்தார். ஆனாலும் அந்த 6 எம்பிக்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அரவிந்த் சாவந்த், ராஜுபாய் வஜே மற்றும் அனில் தேசாய் ஆகியோர் மட்டுமே பங்கேற்றனர். இது தொடர்பாக சஞ்சய் ராவத் கூறுகையில், கொறடா உத்தரவை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா மோசமான அரசியலை செய்கிறது. இதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள் என்றார். இதற்கிடையே கூட்டத்தை புறக்கணித்த எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து கடிதம் கொடுத்தனர். உத்தவ் தரப்பினர் காங்கிரஸ் கட்சியுடன் இணைய திட்டமிட்டனர். எங்களுக்கு லோக்சபாவில் தனி இருக்கை ஒதுக்க வேண்டும் என அதில் கூறியுள்ளனர். முடிவுக்கு வந்தது யுஎஸ்-ஈரான் போர். அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. திறக்கப்படுகிறது ஹார்முஸ். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி 110 நாட்களை கடந்து நடந்த அமெரிக்கா ஈரான் போரால் உலக நாடுகளே ஆட்டம் கண்டது. குறிப்பாக போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் எண்ணெய் போக்குவரத்து முடங்கியது. இதனால் எரிபொருள் இன்றி உலகின் பெரும்பாலான நாடுகள் தவிப்புக்குள்ளாகின. பின்னர் போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. முதல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்காமல் இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் செய்வதற்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. G7 மாநாட்டை தொடர்ந்து பிரான்சின் வெர்சாய்ஸ் அரண்மனையில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் நடந்த இரவு விருந்தில் அதிபர் டிரம்ப் பங்கேற்றார். அப்போது ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டார். இது தொடர்பான வீடியோவை வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. ஈரான் தரப்பில் இருந்து அதிபர் மசூத் பெசஸ்கியான் போர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதை ஈரானும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி இருநாட்டு தலைவர்களின் கையெழுத்துகளுடன் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்த நிலையில் இன்றே இரு நாடுகளிடையே 14 அம்சங்களை கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இது இடைக்கால ஒப்பந்தம் மட்டுமே எனவும் அடுத்த 60 நாட்களுக்குள் இறுதி உடன்படிக்கை எட்டப்படும் எனவும் தெரிகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட உள்ளதால் எரிபொருள் விநியோகம் சீராகி விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைதி ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு: 30 நாட்களுக்குள் ஈரானுக்கு எதிராக நிலைநிறுத்தப்பட்டுள்ள படைகளை அமெரிக்கா திரும்பப் பெற வேண்டும். 60 நாட்களுக்கு ஹார்முஸ் ஜலசந்தியை எவ்வித கட்டணமும் இன்றி கப்பல்கள் பாதுகாப்புடன் கடந்து செல்ல ஈரான் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட அணுசக்தி பொருட்களை சர்வதேச அணுசக்தி முகமையின் மேற்பார்வையின் கீழ் அழிப்பதற்கு இரு நாடுகளும் ஒத்துழைக்கும். ஈரானை மறுசீரமைக்க 28 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அமெரிக்கா உறுதி. ஈரானுக்கு எதிரான அனைத்து வகையான பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரும். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சோசியல் மீடியாவை பயன்படுத்த தடை. சிறுவர்களின் நலனை கருத்தில் கொண்டு சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்த அல்லது முற்றிலுமாக தடை செய்யும் நடவடிக்கையில் பல்வேறு நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன. 2025ஆம் ஆண்டில் 16 வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டத்தை முதல் நாடாக ஆஸ்திரேலியா கொண்டு வந்தது.
தொடர்ந்து பிரேசில், இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளும் சமூக ஊடகங்களை குழந்தைகள் பயன்படுத்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தன. இந்தியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளும் இதற்கான சட்டத்தை கொண்டுவர பரிசீலனை செய்து வருகின்றன. இந்நிலையில்தான் 15 வயதிற்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த ஐக்கிய அரபு அமீரகம் அதிரடி தடை விதித்துள்ளது. முதல் அரபு நாடாக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளது அமீரகம். இது தொடர்பாக அமைச்சரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசு விதிகளை பின்பற்ற சமூக ஊடக நிறுவனங்களுக்கு 12 மாதம் வரை அவகாசம் வழங்கப்படும் என்று அந்த நாடு அறிவித்துள்ளது. சூறைக்காற்றுடன் கனமழை, 27 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். மகாராஷ்டிராவின் கிழக்கு விதர்பா முதல் தெலங்கானா, ஆந்திர பகுதிகள் வழியாக தமிழகம் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை 19ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். புதுச்சேரி, காரைக்காலிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 36 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது. நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசும். ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி மதியம் வரை கன்னியாகுமரியில் 240 மில்லிமீட்டர், நெல்லையில் 224 மில்லிமீட்டர், கோவையில் 130 மில்லிமீட்டர், தருமபுரியில் 89 மில்லிமீட்டர், நீலகிரியில் 78 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.